கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். யாத்திராகமம் 15:26. கர்த்தர் நமக்காக பேசுகிற நல்ல தருணம். இன்றைக்கும் நீங்க கவனமாய் செவி கொடுங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் அதிக ஆசீர்வாதமாய் இருக்கும், அதிக நன்மையாய் இருக்கும். நீங்க கவனித்தால் ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசே மூலமாய் சொல்லி ஜனங்களுக்கு போதிக்க சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இன்றைக்கு என்ன செய்தியை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் கவனமாய் இருக்க சொல்லு என்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. வெளியே இருந்து வரக்கூடிய ஆபத்துக்கு கவனமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லல. வெளியே இருந்து வரக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு நீ கவனமாய் இரு என்று சொல்லல ஆண்டவர். என்னுடைய வார்த்தையின்படி நடக்க, என் வார்த்தையின்படி செய்ய ஒவ்வொருவரையும் மிக கவனமாய் இருக்க நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலும் அநேக இடங்களில நம்ம வார்த்தைகளை ரொம்ப துல்லியமாய் ரொம்ப உன்னிப்பாய் கவனிக்கிறதுல நம்மில் அநேக பேர் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். இன்னும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிக்கிறதுல ரொம்ப பின்தங்கியே நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாய் இருக்க சொல்லு, கவனிக்க சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு முறை இல்லை, பல முறை என்னுடைய வீட்டில் இருந்து பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சொல்லுவேன். குறிப்பாக சொல்லுவேன், கொஞ்சம் தண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு வா குடிக்க அப்படின்னா, நீ தலையாட்டிட்டு போனா குடத்திலிருந்து தண்ணியை கோர்த்து வரும். நான் என்ன சொன்னேன்? ஃப்ரிட்ஜில் இருந்து குடிக்க தண்ணி கொண்டா. இது என்னது அப்படின்னு கேட்டா, தண்ணி நீங்க கேட்டிய தானே, வேண்டாமா? நான் எங்க இருந்து கொண்டு வர சொன்னேன்? அதுக்கு பிறகு அப்படியே முழிக்கும். எனக்கு காதலே வாங்கல. தண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படியே கேட்டுட்டு எங்கேயாவது போய் கோர்த்து வர்றது. நம்ம கேட்டது ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி, ஆனா நமக்கு கொண்டு வருது குடத்திலிருந்து கோர்த்து வருது. வார்த்தை சின்னதுதான், ஆனா அதை கவனமா கேட்காட்டா நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்காவிட்டால் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. நம்மளுடைய அநேகருடைய கவனம் மற்ற நிறைய காரியத்தில் இருக்கு. ஆராதனைல கவனமா இருக்கிறீங்க, காணிக்கை கொடுக்கறதுல கவனமா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறதுல கவனமா இருக்கிறீங்க, துதிக்கிறதுல கவனமா இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கணுமே இன்னைக்கு வாசிக்கலையே அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறீங்க, அபிஷேகம் வரணும், ஞானஸ்நானம் வரணுங்கிற விஷயத்துல கவனமா இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இதையும் தாண்டி அநேக காரியத்தில் நீங்க கவனமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் கவனமாய் இருக்கணும். நம்ம நிறைய பேசுறோம், பேசினதெல்லாம் கரெக்டா கவனிக்கணும். நிறைய காரியத்தை செய்கிறோம், செய்யறதெல்லாம் சரிதானா, நமக்கு நாமே மார்க் போட்டுறக்கூடாது. எல்லாம் 100% கரெக்டா பேசியிருக்கிறேன். சில ஆள்கிட்ட சொல்லுங்க, ஏன் இப்படி பேசுனீங்க, ஏன் இதுல என்ன இருக்கு, சரியா தான் பேசினேன், வேதத்தின்படி அது என்னமோ தெரியல, வேதத்தின்படி தானே கரெக்டா இருக்கணும், இதுல என்ன தப்பு, எல்லா தப்பும் அங்கிட்டு தான் இருக்கு. வேதத்தின்படி சரியா பேசினா, வசனத்தின்படி நான் சரியா பேசினா, பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க, வேலையில கவனிங்க, எல்லா இடத்திலையும் நீங்க கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்கிறேன். குடும்பம் நடத்துறீங்க, குடும்பத்தில் கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் குடும்பத்தை நடத்துறேன்னா குடும்பத்தை கவனிக்கணும். சிலர் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. குடும்பத்தில் ஜெபம் நடக்கா, துதி இருக்கா, பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, கவனிக்கிறதே இல்லை. பிதாக்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார்,
இதெல்லாம் போய் பிள்ளைகளிடத்துல சொல்லணும். செங்கடல்ல நடந்ததை சொல்லணும், யோர்தான் நதியில நடந்தது சொல்லணும், எகிப்து தேசத்துல நடந்தது சொல்லணும். பஸ்கா பண்டிகை வரும்போது போனோம், ஆடு அடிச்சோம், ஆட்டு குழம்பு சாப்பிட்டோம், ஆட்டு பொரியல் சாப்பிட்டோம், ஆட்டு ஈரல் சாப்பிட்டோம், கொண்டாடினோம், பண்டிகையில சந்தோஷமா இருந்தோம். வந்தோங்கிற மாதிரியே வந்துடக்கூடாது. இதனுடைய அர்த்தத்தை விளக்கமா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் சொல்லுகிறேன், பெஸ்ட் டீச்சர் உங்க பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் மட்டும்தான். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பாடம் எடுக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸா இருக்கீங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் முப்பிதாக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த பண்டிகையின் அர்த்தத்தை கேட்டா நீ சொல்லி கொடுக்கணும். எகிப்துல இப்படி வாதைகளை அனுப்பினார், நாங்க அடிமைகளாய் இருந்தோம். அந்த வாதையை அனுப்பதான் அங்க உள்ள ராஜ்யங்களை விடுவித்தார். செங்கடலில் வந்தோம், செங்கடல் எங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ கர்த்தர் செங்கடலையே பிளந்தார். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். நிறைய பேர் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, அது பிள்ளை வரமாட்டான், பையன் வரமாட்டான். அதுக்கு நீங்க தான் காரணம். ஏன் வரமாட்டாங்க? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளை, உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பம், நீங்க தான் கவனிக்கணும். பிள்ளை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடணும். நீங்க தான் உங்க பிள்ளைகளை நடத்தணும். குடும்பத்துல ஜெபம் இருக்கா கவனிங்க, துதி இருக்கா கவனிங்க, பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்துங்க, வேத வாசிக்க வைங்க. எல்லாவற்றிலையும் நீங்க கவனமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக தேவனுடைய காரியங்களை கவனித்து நடக்கிற கவனங்கள் இல்லாமல் இருக்கிறது. கவனக்குறைவாகவே நிறைய பேர் வாழுகிறதை பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறார். கவனமாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணுமா? ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார்? செய்தி வழியாக பேசுகிறார், வசனத்தோடு பேசுகிறார், சொப்பனத்தோடு பேசுகிறார், தரிசனத்தோடு பேசுகிறார், தீர்க்க தரிசனத்தோடு பேசுகிறார். இப்படி கிட்டத்தட்ட 5 வழிகளில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பேசும்போது கர்த்தர் ஏதாகிலும் பேசுவாரானால் எழுத தெரிந்தவர்கள் ஒரு நோட்ல எழுதி வைங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா அந்த பழக்கத்துக்குள்ள வந்துடணும். என்ன பேசினார் எழுதி வைங்க. நிறைய பேர் இதெல்லாம் எழுதுறது கிடையாது, ஆனா டைரியில் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. தேவன் பேசுகிறதெல்லாம் எழுதுறது இல்லை, சண்டை போட்டதை எழுதி வச்சிருக்காங்க சிலர். ஞாபகமா இருக்கட்டும், என்ன பேசினான்னு எழுதி வச்சிருக்காங்க, எவ்வளவு மொய் செஞ்சான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லா வீட்லயும் அந்த மாதிரி டைரி இருக்கு. யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன், யார் யார் எவ்வளவு தரணும், இந்த மாதிரி டைரி போட்டு நல்லா எழுதி வச்சிருக்கோம். ஆண்டவர் பேசினது, ஃபேஷனலா பேசினது, ஜெபத்தில் பேசினது, சொப்பனத்தின் மூலமா பேசினது, இன்றைக்கு செய்தி வேளையில எனக்காகவே பிரத்யேகமாய் தேவன் பேசினார். அதெல்லாம் பேசினாரு 1 மாசம் சொல்லுவோம், 6 மாசம் சொல்லுவோம், 1 வருஷம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு பேசினது போல இருக்குமோ, அது 1 வருஷத்துக்கு ஓடும். அதுக்கு பிறகு என்ன பேசினாருன்னு தெரியல, 3ஆவது வருஷம் அப்படி மாறிடும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதிகமாய் கவனமாய் இருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதிகமாய் கவனமாய் இருங்க, அதிகமாய் கவனமாய் இருங்க. நிறைய பேருக்குள்ளாக கவனச்சிதறல்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாய் கேட்கணும், கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார் நீ கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறேன், இந்த பூமி பொல்லாத பூமி. அடிக்கடி நான் சபைக்கு சொல்லுவேன், சபிக்கப்பட்ட பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட பூமியில நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அது ஒருவரால மட்டும்தான் சாத்தியம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வதிக்காம இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. நீங்க சுகமாய் வாழ இயேசு தேவை, நீங்க ஆரோக்கியமாய் வாழ இயேசு தேவை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற கவனமாய் கேளு, கேட்டு நடக்கணும். அப்படியெல்லாம் நீ கேட்டா
ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து அதன்படி செய்வோமேயானால் நோய்களுக்கு தப்புவோம். நல்ல உண்மையா சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறதை காட்டிலும் அவர் வச்சிருக்கிற வியாதிகளுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். வியாதி ரொம்ப கொடூரமானது. அல்லேலூயா. வியாதியில் ரொம்ப வலியில் துடிச்சிட்டு இருப்போம். அதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா, வியாதிக்காக நாம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் அதை விட ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு வியாதிகளை நினைச்சா ரொம்ப பயம். மருத்துவ உலகம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான வியாதிகள் இந்த பூமியில இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க சுகமாய் இருக்கிறீர்கள் என்றால் 1400க்கும் அதிகமான வியாதிகளுக்கு உங்களை கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். உங்களுக்கு அவர் கேடகமாயிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். அதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனையோ பேர் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. என்னைக்கு நம்ம படுக்கிறோமோ, நிரந்தரமா படுக்கிறோமோ, அன்றைக்கே நமக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நமக்கு இருக்கிற கனம் போயிடும். எவ்வளவு நாள் நம்முடையவர்கள் பார்ப்பாங்க? 6 மாசம் பார்த்துருவாங்களா? அதுக்கு பிறகு அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். எத்தனையோ குடும்பத்தில் இப்படி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஆண்டவர் எடுத்துக்கிட சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். உண்மையில அவங்க சொல்லும் போதும் ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க. கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம், பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம். எடுத்துக்கிட சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க 1.5 வருஷமா. பிள்ளைகள் பார்த்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பார்த்தாங்க. அதுக்கு பிறகு எப்படி பார்த்தாங்கன்னா, எப்பவும் இறப்பாரு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ சொன்னாங்க, செவ்வழனியை கொடுங்க, 2-3 கொடுங்க, குடிச்சா குளிர்லேயே ஆள் இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. அதையும் குடிச்சு பார்த்தாங்க, குடிக்க கொடுத்தாங்க. குடிச்சவர் ஆளு கொஞ்சம் கூட தம் ஆயிட்டார். அல்லேலூயா. இது என்னடா வம்பா போச்சு. ஸோ நம்முடையவர்கள் நம்மளை பார்த்துக்கதை விட நம்முடைய தேவன் நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர்தான் உங்களுக்கு பரிகாரி. 1400க்கும் அதிகமான வியாதிகளில் இருந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற பரிகாரி. உலகத்தில் இருக்கிற வைத்தியர்கள் வந்த பின் வைத்தியம் பார்ப்பார்கள். உலகத்தை படைத்தவர் வராமலே நம்மை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு மட்டும் நீ கவனமாய் செவி கொடுக்க, அதன்படி செய்ய நீ ரொம்ப கவனமாய் இருந்தால் எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரவே விட மாட்டேன். உன்னை வரவே விட மாட்டேன். உனக்கு வியாதிகளுக்கு நான் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா. இன்னைக்கும் 40+ ஆன ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மாதிரி பயமா தான் வருது. அதுவும் கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு ரொம்ப பயம். அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பலகீனப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். எந்த தீங்கு வராது. இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. இந்த உலகத்தில் இல்லாத ஆபத்தே நமக்கு கிடையாது. வீட்டிலையும் ஆபத்து, ரோட்டிலையும் ஆபத்து, எல்லா இடத்திலையும் ஆபத்துகள் இருக்கிறது. ஆனா நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், என் வார்த்தைய நீ கவனமா கவனித்து கேளு. ஏனா தானோ நீ கேட்காத. ஏன்னா நம்மளோடு பேசுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சாதாரணவர் கிடையாது, அசாதாரணமான தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் விசுவாசத்தை குறித்து பேசும்போது கவனித்து கேள், ஜெபத்தை குறித்து பேசும்போது கவனித்து கேள், பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது நீ கவனித்து கேள். எல்லா விதமான உபதேசம் உனக்கு செய்யும் போது நீ அதை கவனித்து கேள். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கு கவனமே இல்லை. சவுல் ராஜா விழுந்து போனது எதனால? 1 சாமுவேல் 15
15 அதுல 2ல இருந்தே வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கே அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. சவுலை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கை நீ நிர்மலமாக்கணும், அவனை தப்ப விடக்கூடாது, அவனுடைய ஜனத்தை தப்ப விடக்கூடாது, அவனுக்கு உண்டான ஒன்றையும் நீ உயிரோடு வைக்காமல் எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்கணும். இதுதான் தேவன் இவனுக்கு கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொன்று போட கடவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார்? என்னை ஆராதிக்க ஜனங்கள் வரும்போது இந்த அமலேக்கு அவர்களை தடை பண்ணினான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆராதனையை மட்டும் வாழ்க்கையில தடை பண்ணவே பண்ணாதிருங்க. ஆராதனையை தடை பண்ணினா தேவன் அமைதலா இருக்கவே மாட்டார். ஆராதனை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த வார்த்தையை கவனமா கேட்கறது இல்லை. ஏன் எகிப்தில் உள்ள ராஜா பார்வோன் நிர்மலமானான்? ஒரே ஒரு விஷயம்தான். அவன விபச்சார பாவம் செய்தானா? ஒன்றும் கிடையாது. கொலைபாதகம் இருந்தா? ஒன்றும் கிடையாது. என் ஜனங்களை என்னை ஆராதிக்க விடு என்று சொன்னார், விட மாட்டேன் என்று சொன்னான், நிர்மலமானான். தேசமே பாழாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அங்க இருந்து கர்த்தர் வெளியே ஜனங்களை கொண்டு வந்தார். இப்போ போகிற வழியில அமலேக்கு இவர்களை தடை பண்ணுகிறான். ஆராதனைக்கு போகிற இவர்களை இவன் தடை பண்ணுகிறான். இன்னைக்கு நீங்க ஆராதிக்க போகாதபடி உங்களை எது தடை பண்ணுகிறது? சொல்லுங்க. அல்லேலூயா. எது தடை பண்ணுகிறது? வேலை தடை பண்ணுகிறதா? தண்ணி தடை பண்ணுகிறது? அல்லேலூயா. நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். தண்ணி வந்துட்டு பாஸ்டர், தண்ணி வந்துட்டுன உடனே நாங்கள் விட்டுருவோமோ? ஐயோ பாவம், வேற குடி தண்ணிக்கு என்ன பண்ணுவாவ? நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பணங்களை செலவழிக்கிறீங்க. 300 ரூபா கொடுத்தா 1000 லிட்டர் தண்ணி வந்து இறங்கும். அல்லேலூயா. வாரத்தில் ஒருக்கா கர்த்தருக்காக வாங்கி பாருங்க, அதை திருப்பி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமாம். பக்கத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ கொழுப்பு இருக்கும், வீடு வரைக்கும் வர தண்ணியை பிடிக்காம சர்ச்சுக்கு போவாளாம், பிறகு 300 ரூபா கொடுத்து வாங்குவாளாம். அப்படிலாம் ஒரு மாதிரி ஆட்கள் பேசும். ஆனா 300 ரூபா எதற்காக நான் செலவழிக்கிறேன்? என் வயிற்றுக்காக அல்ல, என் எதிர்காலத்திற்காக அல்ல, படைத்த தேவனுக்காக செலவழிக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளாக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் 100 மடங்கான பலன் உண்டு. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், பஸ் கிடைக்கல, தண்ணி வந்துட்டு, துஷ்டி ஆகி போச்சு. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதுங்க. ஒரு போதகருடைய மகன் இறந்தான். மூளைக்காய்ச்சல்ல ரொம்ப நாள் பலகீனப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட். ஆனாலும் ஆராதனை நடத்த வந்தார். வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது, பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னு. சொன்னா சபை நடக்காதுன்னு சொல்லி ஆராதனை முடிச்சிட்டு அறிவித்தார், சாயங்காலம் 4 மணிக்கு அடக்க ஆராதனை என்று சொல்லி. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பெரிய பெரிய விஷயத்தை தேவனுக்காக குப்பையா எண்ணினார்கள். என் பிள்ளை அவரிடத்துல போயிட்டான், இனி திரும்பி வரப்போறதில்லை, நான் தாங்க போவேன். ஆகையினால தேவனை நான் கனம் பண்ணுவேன், தேவனை ஆராதிப்பேன். ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க, உங்க கஷ்டம் 300 ரூபாய்க்கு நீங்க படுகிற பாடு நான் அறிவேன், என் தேவன் ரொம்ப அறிவார். ஆனாலும் நீங்க அந்த நிலையில என்ன செய்கிறீங்க? 300 ரூபா நான் இதுக்காக செலவழிக்க முடியுமா?
ஒரு 300 ரூபா கொடுத்து சர்ச்சுக்கு ஆட்டோல போக முடியுமா? பஸ் போயிட்டு என்ன செய்ய? 300 ரூபா. ஆண்டவரே, இருக்கிறதே 500 ரூபா தான், அதை வச்சு 4 நாள் ஓட்டணும். 300 ரூபா. அதாவது ஆண்டவருடைய இருதயத்தை நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் கவர்ந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கிறதாய் மாறணும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஞானத்தை கேட்பீங்க? கர்த்தர் நல்லவர். பொண்ணு பார்க்கும்போது போட்டோ கூட நம்ம எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்கிறோம். ஆமென். என் ஆதார் கார்டில் இருக்கிற போட்டோவை என் மனைவிக்கு அனுப்பியிருந்தா ஜென்மத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்காது. ஆமா தானே? இதான் உண்மை. எல்லாருடைய ஆதார் கார்டுலயும் ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்க எல்லாம். ஆனா நமக்கு தெரியும், இந்த போட்டோவை கொடுத்தா ஒருத்தரை நம்மளை முடிக்கவே மாட்டாங்க, மொத்தமும் முடிஞ்சிரும். அதனால நீட்டா, அதுவும் சில ஆட்கள் ஸ்டூடியோல எல்லாம் போட்டோ எடுப்பாங்க பாருங்க, எடுத்த பிறகு அந்த ஆளை எங்க போய் தேட, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னே சில ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நல்லா சூப்பரா அழகா எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிக்கணும். அல்லேலூயா. கவர்ந்து கொள்ளுகிறது, இருதயம் கவர்ந்து இழுக்கப்படணும். நீங்க ஆராதனைக்காக ஒரு 300 ரூபா செலவழிச்சுட்டு ஆட்டோல வரீங்க பாருங்க. ஆராதனைக்கு தண்ணி எடுக்காட்டாலும் பரவாயில்ல, 300 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கிக்கிடும், அது பிரச்சனை இல்லை. செலவழிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் நம்மளை சிறுமையில வச்சிருக்கிறார், கஷ்டத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த கஷ்டம் எல்லாம் அதி சீக்கிரத்தில் மாற போகிறது. சீக்கிரமா உங்க தரித்திரம் மாற போகுது. சீக்கிரமா உங்க நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் மாற போகிறது. ஆனா எதற்காக இந்த நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நீங்க வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப படிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பிள்ளைக்கு ரொம்ப படிப்பு இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, வீட்டில இருந்து படிக்கா. சத்தியமா சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த படிப்பு ஆசீர்வாதமே இருக்காது. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்ததுனால படிப்பு குறைஞ்சாலும் மார்க் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்க என் தேவனால மட்டும்தான் முடியும். நான் போகிற இடத்துல, என் பிள்ளைகள் போகிற இடத்துல எல்லாம் அவர் பார்ப்பா, இவன் கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலிக்காதவன், கொஞ்சம் பலன் இருந்தோம் என் வசனத்தை கை கொண்டவன். ஆகவே எங்க போனாலும் இவனுக்கென்று சொல்லி நான் ஒரு திறந்த வாசலை தருவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, எங்க போனாலும் நல்லா இல்ல, எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேங்க. எப்படி வாய்க்கும்? வாய்க்காக நீங்க என்ன செஞ்சிட்டு? அப்படி என்ன செஞ்சிட்டோம்? அதாவது இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க, 300 டாரஸ் வச்சிருக்காங்க. 300 டாரஸுக்கும் தினந்தோறும் ஓட்டங்கள் இருக்குது. 300 டாரஸுக்கும் தினந்தோறும் ஓட்டக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மால் ஒரு வண்டி, ஒரு டிரைவர். ஓட்ட இருந்தா ஓட்டக்கு ஆள் இருக்காது, ஓட்டக்கு ஆள் இருந்தா வண்டிக்கு ஓட்ட இருக்காது. இப்போ வண்டியை வைக்கவா, விற்கவா, ஆக்கர்ல போடவா, பேர்ச்சம்பளம் வாங்கவா தெரியல. நீங்க இந்தியாவில் பல நிறுவனங்களை பார்க்கலாம். நம்ம ஆட்கள் ஒரு கடை, ஒரு வியாபாரம், ஒரு சின்ன வேலை வச்சுட்டு நடத்த முடியாம நடத்தி, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, இதெல்லாம் நம்ம கண்ணாட பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு நிறுவனத்திற்கு நூற்றுக்கணக்கான கிளைகள் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை ஆரிய பவன் இருக்கு,
எத்தனை சரவண பவன் இருக்காமா இல்லையா? சாப்பிட்டீங்க தானே? வடை சூப்பரா இருந்திருக்குமே. இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டல்ல ரன் பண்ண முடியுதா? புரோட்டா மாஸ்டர் இல்ல, டீ மாஸ்டர் இல்ல, வேலைக்கு ஆள் இல்ல. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்னை தான் குத்தி பேசுறாரு அப்படின்னுட்டு. அதுக்கு தான் நம்ம சம்பளமே வாங்குறோம். புரிஞ்சுக்குங்க. கிண்டலுக்காக சொல்லல, திட்டக்காக சொல்லல, உங்க வாழ்க்கை எப்படி மாறுங்கிறதற்காக சொல்றேன். தாழ்மையாய் சொல்லுகிறேன். நூற்றுக்கணக்கான கிளைகள் இருக்கிறது. இதுல வேடிக்கை என்னன்னா, அவருடைய கிளையில எங்க போய் சாப்பிட்டாலும் டீ ஒரே மாதிரி இருக்கும், சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கும், வடை ஒரே மாதிரி இருக்கும். இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. நான் ராதாபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா 100 நேரம் வாங்கினாலும் 100 நேரம் வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒரு ஹோட்டல் இருக்கு, எப்போ வாங்கி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. அல்லேலூயா. யார் கொடுக்கிற ஞானம்? நூற்றுக்கணக்கான கிளைகளுக்கு ஆட்கள் எப்படி கிடைக்கிறது? வாடிக்கையாளர் எங்க இருந்து வர்றாங்க? எப்படி ரன் பண்ண முடியுது? டேஸ்ட் மாறலையே. அவனுக்கு வாய்க்குது, நமக்கு வாய்க்கல. உனக்கு முன்பதாக ஒரு வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறத நீ மறவாத. இந்த வாசல் என்னைக்கு திறக்கப்படும்? என்னைக்கு திறக்கப்படும்? மறுபடியும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சமா தான் பலன் இருந்துச்சு. நீ என் நாமத்தை மறுதலியாமல், ஆனா நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனாலையும் பூட்ட முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒருவனும் பூட்ட முடியாது. இன்னைக்கு பூட்டி இருக்கிறதெல்லாம் திறக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பூட்டப்பட்டவைகளை கர்த்தர் எனக்காக திறப்பார். இன்றைக்கு நீங்க கர்த்தரிடத்துல சரண்டர் ஆக போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சின்ன சின்ன காரணத்திற்காக நான் இனி ஆராதனை தடை பண்ண மாட்டேன். சின்ன சின்ன காரணத்தை சொல்லி ஆராதனை அசட்டை பண்ண மாட்டேன். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில மகிமையான வாசல்கள் எனக்கு முன்பதாக, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. திறந்திருக்கிற வாசல் எல்லாம் அடைக்கப்பட போகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அது எந்த மாதிரியான வாசல்? நஷ்டத்தின் வாசல்கள், கஷ்டத்தின் வாசல்கள், உபத்திரவத்தின் வாசல்கள், கண்ணீரின் வாசல்கள், இதெல்லாம் நிரந்தரமாய் அடைக்கப்படுவதாக. கொஞ்ச பலன் இருக்குதா? கொஞ்ச காசு இருக்குதா? கொஞ்ச வருமானம் இருக்கிறதா? கொடுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சீட்டு கட்டி எடுத்த கடனுக்காக போட்டு, அந்த கடனுக்காக சீட்டை பாதியில எடுத்து, அந்த சீட்டை கட்டி வட்டி கட்டி சாப்பிடக்கு கடன் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு காலம் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ கூட நாங்க தகப்பனார் கர்த்தருக்கென்று தசம்பா காணிக்க கொடுத்தார்கள், கடன் வாங்கி கொடுத்தார்கள். கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? இவ்வளவுதான வருமானம் வருது. நிறைய வந்த பிறகு நீங்க கொடுக்கறத ஆண்டவர் மைண்ட் பண்ணவே மாட்டார். அந்த கொஞ்சத்துல நீ என்ன செய்கிறா? சிறுமையில என்ன செய்கிறா? சின்ன ஊழியத்துல நீ கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறா? அந்த வைராக்கியம் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கணக்குல வைப்பா. எனக்காக உனக்கு பலனே இல்லை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண பிறகு, இன்னும் கொஞ்சம் கடன் எல்லாம் அடைச்ச பிறகு நான் சபைக்கு நிறைய செய்வேன். யார் கேட்கா? அந்த கொஞ்சத்துல நான் என்ன செய்கிறேன்? அந்த கொஞ்ச வருமானத்துல தேவனுக்காக என்னால எவ்வளவு வைராக்கியமா செய்ய முடிகிறது, அதை மட்டுமே கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில நிறைய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது.
நான் சொல்லுகிறேன், நீங்க ஏதோ அநேக இடங்களில் கர்த்தருடைய வசனத்தை நீங்க கவனிக்காம நடக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு? கஷ்டப்படுறது நீங்க தான். வாழ்க்கை ஈஸியா போகக்கூடிய வாழ்க்கைய நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காததுனால ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு. அடிக்கடி நினைக்கிறீங்க செத்துடலாமா? நீங்க சாகக்கா உங்களுடைய இரட்சகர் ஜீவனை கொடுத்தார். உங்க ஜீவனுக்காக அவருடைய ஜீவன் ஈடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க சாகக்காக அல்ல, நீங்க தற்கொலை பண்ணக்காக அல்ல, உங்களுக்காக ஒருவர் சிலுவையில கொலை செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமா இருக்கு? ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வாழ்க்கை மட்டும் ஒரு ஃப்ரீ ஆகல. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தருக்குள் வந்த பிறகும் ஒருத்தன் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கு காரணம் அவர் அல்ல, அதற்கு காரணம் அவனும் அவளும் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன் தான். அவரிடத்துல பட்சபாதமே இல்லை, பட்சபாதமே இல்லை. இவங்கள தான் ஆசீர்வதிக்கணும், இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டம் தேவனிடத்துல துளி அளவும் இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு விருப்பம் தான் தேவனுடைய இருதயத்துல இருக்கிறது. ஆனா உங்களுக்கு வெளிப்பிரகாரமா ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய ஆசீர்வாதம் மட்டுமே தெரிகிறதை தவிர அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு உங்களுக்கு தெரிய வருகிறது இல்லை. அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், அவெல்லாம் நல்லாதான் இருக்கா, நான் தான் கஷ்டப்படுறேன். யார் சொன்னது? அவனை விட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆனா அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், உறவு உங்களுக்கு தெரிய வருகிறது இல்லை. நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன்னு நீங்க ஏங்குறீங்க. உங்க வீடுகள் கட்டி எழுப்பப்படும், உங்க வியாபாரம் கட்டி எழுப்பப்படும், உங்க குடும்பத்தை பரலோகத்தின் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நிச்சயமாய் நீங்க கட்டப்படுவீர்கள். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்பின ஆண்டவர் உங்கள் கூடாரத்தை கட்டி எழுப்புவாராக. விழுந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்டுவாரானா, விழுந்து போன உன் குடும்பத்தை, விழுந்து போன உன் வியாபாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்னும் பார்த்தீங்கன்னா கைத்தட்ட கூட நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆனாலும் ஆராதனையில நிறைய பேருடைய கைகள் நான் சொல்லி கொடுத்தது ஒரு மாதிரி, அவங்க தட்டுறது வேற மாதிரி இருக்கு. அதான் உபவாச ஜெபத்துல நான் நிறைய பேர்ட்டு சொல்லி விட்டேன், இந்த மாதிரி கை தட்டினா தயவு செய்து இந்த கையை வீட்டிலே வச்சுட்டு வாங்க, இங்க கொண்டு வந்துடாதுங்க, தேவையில்லை. அல்லேலூயா. ஆமா. ஸோ அதுல கூட நம்ம எவ்வளவோ பேசியாச்சு அதை குறித்து. நான் கை தட்டுறது தேவனுக்காக, தேவனை வரவேற்கிறதற்காக, தேவ நாமத்தின் மகிமைக்காக நான் தட்டுகிறேனே அன்றி வேற எதற்காகவும் அல்ல. தெளிவா சொல்லியாச்சு. ஆனாலும் அந்த காரியத்தை கூட கவனமா கேட்டு, அல்லேலூயா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஆராதிக்க சில கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னா கண்ணையே திறந்து வச்சுட்டு இருக்கிறது. என்ன எல்லாரும் செக் பண்றீங்களா? ஒழுங்கா நடத்துறானா இல்லையா? வாட்ச் பண்றீங்களா என்னைய? அவங்க பார்க்குற பார்வையில் என்னடா சட்டையில் பட்டனிட்டுனெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்குமா அப்படின்னு தோணுது. ஒழுங்கா தான் மேலே வர போட்டிருக்கு. இந்த ரவுடி மாதிரியா திறந்து விட்டுருக்கோம். எதுக்கு கண்ணை திறக்கிறேன்னு தெரியல. கண்ணையா மூடுறோம்? ஒரு மனதிற்காக மட்டுமே. கண்ணை மூடுனா உலகத்தை பார்க்கறத நிறுத்திட்டு மனக்கண்களில உலகத்தையே படைத்த தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதாக எண்ணி அவரை பாடக்கு வசதியா இருக்கும், துதிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அல்லேலூயா. எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவாரா? 2-3 பேர் எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். ஒரு மனம். வாய் ஒண்ணு துதிக்கும், இருதயம் ஒண்ணு நினைக்கும், கண்ணு வேற எதையோ பார்க்கும். இந்த ஒரு மன கேடு இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். ஒரே சிந்தை. அல்லேலூயா. ஒண்ணா. நிறைய இடத்துல கரெக்ஷன் இருக்கு. ஆராதனைக்கு வரும்போது ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு வாருங்க. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. நமக்கு தெரியாது கர்த்தர் இன்றைக்கு நம்மை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் நீ உங்களுக்கும் எனக்கு தெரியாது. ஆனா வந்த பிறகு அவரை நான் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, பாடும்போது, ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கும் போது திடீரென்று சொல்லி ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். நிச்சயமாக அன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாக இருக்கும், அன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, போன வார ஆராதனை நமக்கே தெரியாது, அருணுக்கும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது பயத்தின் ஆவி நிரந்தரமா போயிற்று. சோ வரும்போதெல்லாம் ஒரு கிஃப்ட் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போறோம், வரும்போதெல்லாம் கர்த்தருடத்தில் இருந்து ஒரு நன்மை பெற்று கொண்டுதான் போறோம். சோ வரும்போது ரொம்ப வாஞ்சையோடு தாகத்தோடு வந்து அமர்ந்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்க பெருகுவீர்கள், உங்க வியாபாரங்கள் பெருகும், உங்க தொழில் பெருகும், உங்க வருமானங்கள் பெருகும். நிச்சயமாய் ஆண்டவர் பெருகவே பெருக பண்ணுவார். ஆமா. ஆனா இந்த ஏழ்மை ரொம்ப முக்கியம். கஷ்டப்படுகிற, இப்பொழுது பணக்காரர்களா, இப்பொழுது வசதியா இருக்கிற அத்தனை பேற்றையும் கேளுங்க. அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் கடந்து வந்த பாதைகள் கொடூரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த பாடல ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தார்கள் அதை கவனிங்க, அதை பாருங்க. நான் என் குடும்பத்தையும் என் மனைவி குடும்பத்தையும் மாறி மாறி சொல்ல முடியும். சரியான சாப்பாடு இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, வேலையெல்லாம் அவ்வளோ கஷ்டமான வேலை. காலையில 2:30 மணிக்கு 3 மணிக்கு எழும்பணும், ரப்பர் பால் வெட்டக்கு. காலையிலே மாமனார் போகணும். ஆனா 1 மணிக்கு பார்த்தாலும் ஆண்டவர் நோக்கி கைகளை ஏந்தி நிற்பார். அல்லேலூயா. 7 பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காக கர்த்தரிடத்துல கையேந்தி நிற்பார். இரவெல்லாம் ஜெபிப்பார். அந்த ஜெபம் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் வாழ வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? சிறுமையில கர்த்தரை நம்பினார்கள். நம்ம எங்க உருப்பட போறோம் அப்படின்னு படுத்து தூங்கல. ஆனா இன்னைக்கு நான் எப்ப எந்திரிச்சு பார்த்தாலும் நல்லா தூங்குறாரு மனுஷன். அல்லேலூயா. ஏன்னா மோளை குறித்து கவலை இல்லை, மருமோனை பத்தி பிரச்சனை இல்லை, அவன் அப்பாவி. மருமோளை பத்தி பிரச்சனை இல்லை, பேர பிள்ளைகளை ஒரு பிரச்சனை இல்லை, எப்போ போகட்டும், நல்ல தூக்கம். ஆண்டவரே, இந்த செய்தி அவங்களுக்கு போயிடவே கூடாது. நல்ல தூக்கம். 7 பிள்ளைகள் திருமணம் ஆகிறது வரைக்கும் திறப்பில் நின்ற மனுஷன் இப்ப என்ன ஜாலியா ஹாயா. நான் சொல்லுகிறேன், இக்காலத்தை குறித்து நான் பேச வரல. அவர் கடந்து வந்த பாதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் சந்தித்த நெருக்கங்கள் ரொம்ப மோசம். தெருவில் பேசுவாங்க, 7 பிள்ளைங்க எப்படி உருப்பட போறான்னு பார்ப்போம், 4 பெண் பிள்ளைங்க எப்படி கட்டி கொடுப்பான்னு பார்ப்போம். அத்தனை பேரும் பார்க்கத்தக்கதாய் நல்ல வரன்களை கர்த்தர் கொடுத்தார், நல்ல வரன்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னா, நம்பிக்கையே இல்லை. ஆனா நம்பிக்கை அவர் மேல வச்சு இரவெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார். நெருக்கப்படுகிற நாட்கள்ல எவ்வளவு வைராக்கியமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடநாள் கூட்டத்தையும் விட மாட்டார். உபவாச ஜெபம், பைபிள் ஸ்டடி, காத்திருப்பு ஜெபம் எல்லாத்துக்கும் போயிடுவார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1 மணி நேரம் லேட்டா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. தேவன் உங்க வருகைக்காக எதிர்பார்க்கிறார். மாசத்துல ஒரு உபவாச ஜெபத்துக்கு வரக்கூடாதா என்ன? அவ்வளோ பிஸி ஆயிட்டிய. அல்லேலூயா. மாசத்துல ஒரு உபவாச ஜெபத்திற்கு வாங்க, மாசத்துல 2 உபவாச ஜெபத்துக்கு வாங்க. தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். நல்லா அவன பிறகு ஆண்டவரை தேடுவேன், ஒரு நாளும் முடியாது. அப்படி தேடினாலும் அதற்கு வரக்கூடிய பலன் மிகுதியா இருக்காது. ஆண்டவர் எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நீங்க பாருங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிஞ்சிருக்கிறேன்? எந்த மாதிரியான கிரியை? உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியல. அல்லேலூயா. ஆமா,
கொஞ்சம் பலன் இருந்தோம். க்ளோரி. ஆசாசியா கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வாரீங்க. உங்க குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு என்கிறதை நான் கொஞ்சமா அறிவேன், என் தேவன் முழுசும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. ராஜா சகோதரர் ரட்சிக்கப்பட்டார்கள் சமீபத்தில். எங்க கன்வென்ஷன் கூட்டம் நடந்தாலும் முடியாத பலகீனப்பட்டு சுகவீனமான ஒரு மகன் வீட்டில் இருக்கிறான். பார்க்க அவரை தவிர தற்சமயம் யாரும் இல்லை. ஆனாலும் அந்த மகனை சுமந்து கொண்டு வந்ததை கர்த்தர் பார்க்கிறார். அந்த மகனை கவனிக்க மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு 3 நாளும் தேவனுடைய சமூகத்துல அதிக இரவு வரையிலும் இருந்ததை தேவன் பார்க்கிறார். ஆமா. நிறைய பேருக்கு வருத்தம், என்ன ஸ்பெஷலா கூப்பிடல, என்ன ஸ்பெஷலா கூப்பிடல, நான் வரல. வரண்டா. தேடுகிறது எதற்காக? சில கன்வென்ஷன்ல போறதுக்கு நான் விரும்புறது இல்லை, ஆனா பெரும்பாலும் விரும்புறது. முன்னாடி ரொம்ப விரும்புவேன், இப்ப ரொம்ப குறைவா விரும்புவேன். முன்னாடி ஏன் ரொம்ப விரும்புவேன் அப்படின்னா, அந்த ஒரு மகிமை அபிஷேகம் இறங்கும், அதுல இருந்தாலே நமக்கு ஒரு பலன் உண்டாகும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. அதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, சங்கீதம் 91 1 வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்க போகிறது அவருடைய நிழலிலே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அல்லேலூயா. ஒரு வேப்ப மரத்துக்கு நிழல்ல இருந்தா கூட எவ்வளவு சுகமா இருக்குதா இல்லையா? நான் சொல்லுகிறேன், அதை விட சுகமான நிழல் என் தேவனுடைய நிழல். அந்த பிரசன்ஸ், அந்த தேவ சமூகம் அந்த இடத்துல இருக்கும்போது உண்மையான ஆவிக்குரியவனுக்கு தெரியும், ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும். ஒரு பிரசன்ஸ், ஒரு மகிமை, ஒரு அபிஷேகம், அதற்காக ஏங்கி நிற்பேன். இப்போ ஏன் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா, இப்போ நானே அந்த பிரசன்ஸை என் ஜெப அறையில் நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். சில கன்வென்ஷனில் அது 1 மணி நேரம் பாடல் ஆராதனை செய்தியில் இருக்கும், சில கன்வென்ஷனில் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் நான் இப்போ அந்த சமூகத்தை என் ஜெப அறையில் நான் அனுபவிக்கிறதுனால தெய்வ சமூகத்தில் இருக்கிறதையே நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆனாலும் தெய்வ சமூகத்தில் போகணுமென்னு போகிறேன். நான் சொல்லுகிறேன், அந்த நெருக்கத்தின் நாட்களில் சிறுமையில் நீங்கள் எப்படியெல்லாம் தேவனை கனம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க. இதற்கான பிரதிபலன் நிச்சயம் வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும். தேவனை ரொம்ப நேசிங்க, வசனத்தை நல்லா கை கொள்ளுங்க, யாரை மன்னிக்கணுமோ மன்னிங்க, எதை சகிக்கணுமோ சகிங்க, யாரிடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, யாரிடத்துல எதை பேசக்கூடாதோ அதை பேசாதிருங்க. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய அபிஷேகம் குறையும், இல்லைன்னா சேதப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு கிரியைகள் ஆண்டவர் அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்தார், ராஜாவாக கொடுத்தார், ராஜாவை ஆக்கினார். அந்த அபிஷேகத்தில் அவன் எப்படி செயல்பட்டான்? தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, தாவீது போகிற இடத்திலெல்லாம் ஞானமாய் நடந்து கொண்டானாம். அல்லேலூயா. அறிவா நடந்து கொண்டான், ஞானமா நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அல்லேலூயா. அவனுக்கு அபிஷேகம் கொடுத்தாச்சு, ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனா ராஜா ஆகல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மேலையும் என் மேலையும் தேவன் தந்திருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, ராஜரீகமான அபிஷேகத்தை பரலோகத்தின் தேவன் உங்க மேல தந்திருக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல தந்திருக்கிறார். அது சாதாரண அபிஷேகம் அல்ல. அந்த அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் கவனமாயிருங்க, அபிஷேகத்தை கவனிங்க, அபிஷேகத்தை பாதுகாக்கணும், அபிஷேகத்துல கவனமாயிருக்கணும்.
எதையும் பேசக்கூடாது, எப்படியும் பேசக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றவர்கள் பொறுப்போடு இருக்கணும். அல்லேலூயா. கையில கொஞ்சம் பணம் இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, உள்ள பேக்கெட்ல தான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா எத்தனை முறை செக் பண்றோம், இருக்கா, தடவி பார்க்கிறோம், இருக்கா. நான் சொல்லுகிறேன், நீங்க பெற்ற அபிஷேகம் 50,000 மேலானது, கோடி ரூபாயிலையும் மேலானது, கோடி சொத்துலையும் மேலானது. சொத்து உயர்த்துமோ இல்லையோ, பணம் உங்களை உயர்த்துமோ இல்லையோ, ஆனா தேவன் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அந்த மகிமையான அபிஷேகம் நிச்சயமாய் உயர்த்தும். பணத்தால உயர்த்த முடியாத உயர்த்திருக்கு இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். அத நான் அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகத்தை பெறுகிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா பாதுகாக்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல. அல்லேலூயா. தாவீது அந்த அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போனான். இருக்கிற இடத்துல பிரச்சனை, ராஜாவாலே பிரச்சனை, எப்படா போட்டு தள்ளலானியே இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கிறான். ஆண்டவரே சவுலை தாவீதுடைய கரத்துல கொடுத்தார். ஆனாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை போடக்கூடாது. கை போடாட்டா உனக்கு தான் ஆபத்து. தாவீதே, நீ கை போட்டு கொன்னுரு, இல்லனா உனக்கு தான் தொந்தரவு. மாம்சம் அப்படி பேசிச்சு, பக்கத்துல இருந்தவர்கள் அப்படி சொன்னார்கள். நீங்க போவல, நாங்க போறோம், ஒரே குத்திருந்தோம், இன்னையோட பிரச்சனை முடிஞ்சு. ஆனா அவன் சொன்ன, இல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இது மனுஷனால் நியமிக்கப்பட்ட ராஜா அல்ல, இது என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் நியமிக்கப்பட்ட இந்த மனுஷன், இவன் மேல என் கையை போடவே கூடாது. அவன் போட்டிருப்பானா, அவன் கை ஒரு நாளும் ஆளுகை செய்திருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏந்தி நிற்கிறவன் கையை கொடுக்கிற கைகளாய் கர்த்தர் உயர்த்துவார். அதற்காக ஒவ்வொரு நாளும் உன் அபிஷேகத்தை நீ பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். ஏனாதான் நீ பேசிட்டு அலையக்கூடாது, ஏனாதான் நீ வாழக்கூடாது. எங்க வேலைக்கு போனாலும் ஞானமா, எங்க படிக்க போனாலும் ஞானமாய், எங்க காலேஜுக்கு போனாலும் ஞானமாய், எந்த சபைக்கு போனாலும் ஞானமாய், ஞானம் கிரிய செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது ஞானமாய் நடந்து கொள்வான், புத்தியாய் நடந்து கொள்வான். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கவனமா பேசுங்க, கவனமாய் நடங்க. அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை. சாட்சியாயிருங்க. நீங்க சாட்சியாயிருந்தா பிற்பாடு அவரும் சாட்சியாய் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சாட்சியாய் இருக்கணும், பிற்பாடு அவர் சாட்சியாய் வைப்பார். உடனே அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த மாட்டார், நீங்க தான் சாட்சியா நிற்கணும். நிறைய பேருக்கு அது புரிகிறது இல்ல. சாட்சியா இருக்கு ஆசையா என்ன? தேவன் சாட்சியாய் வைக்கணும்னா நீங்க சாட்சியா மாறணும். வேலை செய்கிற இடத்துல சாட்சியாய் இருங்க, உண்மையாய் வேலை செய்யுங்க. படிக்கிற இடத்துல சாட்சியாய் இருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அதை செய்யறதில்லை. படிக்கிற இடத்துலையும் பிரச்சனை தான், வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை தான். எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? எல்லாத்தையும் பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்துட்டு ஒரு நாள் வருது, ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. மொத்தமா கொடுத்தாரா? ஹலோ, மொத்தமா கொடுத்தாரா என்ன? நோ, ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் தாவீதை ராஜாவாய் உயர்த்தினார். அதுலயும் அவன் சரியா இருக்கிறான். அதுக்கு பிறகு மொத்த கோத்திரத்தையும் கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேல் மேலையும் ஆண்டவர் ராஜாவாக அவனை வைத்தார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எவ்வளவாய் கனப்படுத்துகிறான், எவ்வளவா சாட்சியா வாழ்றான். அதுக்கு பிறகு அடுத்த அபிஷேகம் உயர்வு வருகிறது. கவனமாயிருந்தான். அவனை போல யாரும் கவனமாய் இல்ல. தேவனை குறித்து உணர்வுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு சபையை கட்ட வேண்டாம். ஆமா, ஆனாலும் அவன் மனசு கேட்கல. நான் கட்டாட்டி என்ன, ஆலயம் கட்டப்படுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி கட்ட வேண்டான்னு சொன்ன பிறகும் அவன் சேர்த்து வைக்கிறான்.
அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அதெல்லாம் அந்த கொஞ்ச பலன், ஆடு மேய்க்கிறவனுக்கு அந்த கொஞ்ச பலன் இருந்தோம் கர்த்தரை மறுதலிக்கல, பின்வாங்கல. கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையை அவன் நல்லா வாழ்ந்தான். கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா வாழுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த கொஞ்ச பலத்தை தான் பார்க்கிறார். ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் தேவனை விட்டு கொடுக்கலையே. ஆமென். கோலியாத் பேசும்போது அமைதியா இருக்கலையே. கர்த்தர் நல்லவர். நம்ம சபை குறித்து யாரும் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க சபையை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க சபை ஊழியக்காரரை பத்தி எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா. கோலியாத் பேசிட்டே இருக்கிறான். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தாவீதால கேட்க முடியல. அந்த அபிஷேகம். அல்லேலூயா. ஆமா. எல்லாரும் நமக்கு என்னையா, பேசினா பேசிட்டு போறாங்க, திட்டுனா திட்டிட்டு போறாங்க. அவனால இருக்கவே முடியல. அபிஷேகம் ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கிறார். இவன் வைராகியம் பாராட்ட, இவன் யுத்தம் பண்ண, இவன் ஏமாத்துற, இவன் யாரு? இவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவன். ஆனாலும் அந்த இடத்துல வைராகியமாய் நின்றான். கர்த்தர் அவனை பார்த்தா, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல. ராஜா மறுதலித்து நிற்கிறான். அதிபதிகள், ராணுவத்துல பலசாலிகள் எல்லாம் பின்னிட்டு பார்த்து நிற்கிறார்கள். ஆனாலும் நீ கொஞ்ச பலத்தை வைத்து எவ்வளவாய் எனக்காக வைராகியம் பாராட்டினாய், அவ்வளவாய் நானும் முன்மேல வைராகியமாய் இருப்பேன். உனக்கு ஒரு ராஜ்யத்தை தந்திருக்கிறேன், பரவாயில்ல, சூப்பர். இன்னும் மொத்த ராஜ்யத்தை நீயே நடத்து. முழு இஸ்ரவேல் மேல ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறார், கவனிக்கிறார். ஜெபத்தை குறித்து நல்லா தெரியும் தானே? அபிஷேகத்தை குறித்து நல்லா தெரியும் தானே? கனிகளை குறித்து நல்லா தெரியும் தானே? எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க, உங்களை எப்படி பாதுகாக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த உபதேசம் இல்ல, இந்த சத்தியம் இல்ல. எத்தனையோ பேருக்கு அபிஷேகத்தை குறித்து ஞானமே இல்லாம ஆண்டவர் சபைகளில சிலரை வைத்திருக்கிறார். ஆனா உங்கள் ஆண்டவர் அப்படி வைக்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தரிடத்துல கேட்ட வார்த்தையில நீ கவனமாயிரு என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? குறைந்தது 2 மணி நேரம். ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இருக்கு, நல்லது. ஜெபம் இல்லாம அபிஷேகம் இருந்து என்ன செய்ய? அபிஷேகம் நல்லதுதான். ஜெபம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. கனி இல்லாம இருந்து என்னத்துக்கு? அபிஷேகம் பெற்றனால பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா ஜபிக்கிற ஜெப வீரனா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணுதான் தேவை. ஆவிக்குரிய கனிகள், சுவாபமாகிய கனிகள் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு பேச்சில அன்பு வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆமா. நிறைய பேருக்குள்ள இல்ல. சாந்தம் இல்ல, நீடிய பொறுமை இல்ல, தயவு இல்ல, இச்சையடக்கம் இல்ல, விசுவாசம் இல்ல, நற்குணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அபிஷேகம் இருக்கு, ஜெபம் இருக்கு. நீங்க இந்த பகுதியெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறது ஏன் கவனிக்காமல் இருக்கிறீங்க? இப்படி இருந்தா யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் வருத்தம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ இதெல்லாம் கவனித்து நடப்பாயானால் எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு வர பண்ணாமல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி தன்னை உனக்கு வெளிப்படுத்துகிறார். சுகமளிக்கிற தேவனாயிருப்பேன், விடுவிக்கிற தேவனாயிருப்பேன், வியாதிகளில் இருந்து உன்னை சுகமாக்குகிற தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாரும் மாறணும் என்று தேவன் விரும்புகிறார். க்ளோரி. ஹல்லேலூயா. சவுல் கவனிக்கல இதெல்லாம். சவுலின் பார்வை வேற, தாவீதின் பார்வை வேற. அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அழிச்சிரு, நிர்மலமாக்கிரு என்று சொன்னார். அவன் அதபடி செய்யல. பிற்பாடு எச்சரிக்கப்படும் போது சாக்கு போக்கு சொன்னான். நிறைய பேர் ஜெபத்திற்கு சாக்கு போக்கு, ஆராதனைக்கு சாக்கு போக்கு நிறைய சொல்றீங்க. வசனம் என்ன சொல்றதோ அதுதான் சாக்கு போக்கு. உலகம் அதெல்லாம் இங்க கணக்குல இல்ல. ஹல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே நீங்க பலகீனத்தோடு வந்திருக்கலாம், பலகீனத்தோடு போக போறதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், ஹல்லேலூயா. உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன், மோசையே, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஏசப்பாவின் நாமத்தினால எல்லாரும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் நல்லவர். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டா, நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களானால், ஆண்டவரே சத்தியத்தை நான் கவனமா கேட்பேன், வார்த்தையை நான் கவனமா கேட்பேன், வசனத்தை நான் கவனமா கேட்பேன், ஏனாதானோ என்று சொல்லி கேட்டு நான் வாழ மாட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் வசனத்தை நான் கவனிப்பேன், வசனத்தை நான் கவனிப்பேன், வார்த்தையை கவனிப்பேன், உபதேசத்தை நான் கவனிப்பேன். க்ளோரி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் ஆளாய் உங்களுக்கு இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு அதிசயத்தின் ஆளாய் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி. ஹல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஓ ராஷா கதா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அக்கினி, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு சாத்தானின் சகல வலிமையை அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. நல்ல பாடுங்க. வியாதிகள் சுகமாகுகிறது, பலகீனங்கள் சுகமாகிறது, வலிகள் மாறுகிறது. ஆனந்தமே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு அவரே நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா, ஆனந்தமே, அக்கினி, அல்லேலூயா,
இப்பொழுது தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, பெரியவர்கள் மேல சுகமளிக்கிற மகிமை, விடுவிக்கிற மகிமை, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய அக்கினி, வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ அக்கினி. பொல்லாத பலகீனப்படுத்துகிற ஆவி வெளியே வா. வியாதிகள் வெளியே வருவதாக, பலகீனங்கள் வெளியே வருவதாக. நரம்புகளை விட்டு, எலும்புகளை விட்டு, தசை நாறுகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தின் தேவன் உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறார். பரலோகத்தின் தேவன் உங்களை விடுவிக்கிறார். தேவ அக்கினி மகிமை, மகிமை, மகிமை. என் பிள்ளைய சுகமாக்குங்கப்பா, என் பிள்ளைய ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து நீங்க கேட்க கேட்க சரீரம் முழுவதிலையும் பரிகாரி, பரிகாரி அவருடைய வல்லமை அனுப்பி உங்களை விடுவிக்கிறார், உங்களை சுகமாக்குகிறார். வியாதிகள் வெளியே போகிறது, பலகீனத்தின் கட்டுகள் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. ஆரோக்கியம், 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 ஆரோக்கியம். இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால தரித்திரங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். நல்ல வாய்களை திறந்து பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை சுகமாக்குவாராக, உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவ ஆசீர்வாதங்கள் இவர்களை நிரப்புவதாக. ஆவியானவருடைய அக்கினி, பவர், பவர், தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. துதிக்க, 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 விடுதலை, துதிக்க, துதிக்க, ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிற, துதிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விடுதலை, விடுதலை. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஏசையாவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லா பிசாசின் கட்டுகள் அழிக்கப்படட்டும், தரித்திரத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும், பரிபூரணம் உண்டாகட்டும். வியாதியிலிருந்து விடுதலை வரட்டும், தரித்திரத்திலிருந்து விடுதலை வரட்டும். தரித்திரங்கள் மாறுவதாக, வருமானங்கள் பெருகுவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் பரலோகம் சுகமாகட்டும் ஐயா. ஆசீர்வதிக்கிறேன். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அன்பு தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, சுகமாக்கினதற்காய் நன்றி, கட்டுகளை உடைத்ததற்காய் நன்றி, அற்புதங்கள் நடந்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.